Hi students, welcome to Yodo Maths. இன்னைக்கு நம்ம 10th Maths உங்களோட பப்ளிக் எக்ஸாமில் எப்படி நீங்கள் 95+ out of 100 ஸ்கோர் பண்ணுறதுன்ற டிப்ஸ் அண்ட் சாப்டர் வெயிட்டேஜை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். உங்களோட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உங்களோட செக்ஷன் A வந்து 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் வந்து உங்களோட கொஸ்டின் நம்பர் 1 to 14 கவர் ஆகும். ஸோ அவுட் ஆஃப் 14 கொஸ்டின்ஸில் நீங்கள் 14 கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணணும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 1 into 14 வந்து 14 மார்க்ஸ் வந்து இந்த செக்ஷனில் கவர் ஆகும். ஸோ இதில் வந்து புக் பேக்லேருந்தே உங்களுக்கு 10 to 12 1 மார்க்ஸ் வந்து கவர் ஆயிரும். அண்ட் புக் இன்சைட்லேருந்து உங்களுக்கு 2 to 4 1 மார்க்ஸ் வந்து புக் இன்சைட்லேருந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அவுட் ஆஃப் 14ல் வந்து 10 to 12 மார்க்ஸ் வந்து புக் பேக் ஆன்சர் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் இன்சைடில் இருக்க 1 மார்க்கும் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் மேக்ஸிமம் 2 to 4 1 மார்க்ஸ் வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நம்மளோட செக்ஷன் B 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 15 to 28 வந்து கவர் ஆகும். ஸோ 28th சம் வந்து கம்பல்சரி ப்ராப்ளமாக கேட்பாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 14 கொடுத்துருப்பாங்க. 14ல் வந்து நீங்கள் 10 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும் இன்க்ளூடிங் கம்பல்சரி. ஸோ 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இந்த செக்ஷனில் ஆன்சர் பண்ணணும். உங்களோட மார்க்ஸ் வந்து 2 into 10 வந்து 20 மார்க்ஸ் இந்த செக்ஷன் Bயில் கவர் ஆகும். ஸோ 2 மார்க்ஸை பற்றி பார்க்க முன்னாடி 2 மார்க்ஸோட சாப்டர் வெயிட்டேஜ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன்ஸில் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 மார்க் கேட்பாங்க. அண்ட் தேர்ட் உங்களோட அல்ஜிப்ரா. ஸோ தேர்ட் சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 மார்க் கேட்பாங்க. அண்ட் ஃபோர்த் சாப்டர் ஜியோமெட்ரிலேருந்து உங்களுக்கு 2 மார்க் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ஃபிஃப்த்து சாப்டர் குவாடினேட் ஜியோமெட்ரி. இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ட்ரிக்னாமெட்ரி 6th சாப்டர். இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க் கேட்பாங்க. அண்ட் 7th சாப்டர் மென்சுரேஷன். இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க் கவர் ஆயிரும். அண்ட் 8th சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க் கவர் ஆயிரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 8 சாப்டரில் 14 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் 14ல் வந்து நீங்கள் 10 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஸோ நீங்கள் கம்பல்சரியாக பார்க்க வேண்டிய சாப்டர்ஸ் என்னென்னா, ஸோ கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்டாக செகண்ட் சாப்டர் 7th சாப்டர்லேருந்து தான் வரும். ஸோ நீங்கள் கம்பல்சரி ப்ராப்ளமும் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து செகண்ட் சாப்டரும் 7th சாப்டரும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஈஸியான சாப்டர் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் 8th சாப்டர் வந்து உங்களுக்கு ஈஸியான சாப்டர். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக 2 மார்க்ஸ் பாருங்கள். ஸோ இந்த 4 சாப்டர் பார்த்தீங்கனாலே நீங்கள் 2 மார்க்ஸ் வந்து ஷுவராக அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தேர்ட் சாப்டர் எடுத்துக்கோங்க, அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ராலேருந்து நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 மார்க் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கம்பல்சரி ப்ராப்ளம் பார்க்கும்போது நீங்கள் அந்த சாப்டரில் இருக்க ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ ஆக்டிவிட்டி ப்ராப்ளம் வந்து பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கம்பல்சரியாகவும் கேட்டிருக்காங்க, கம்பல்சரி இல்லாமல் அதர் கொஸ்டின்ஸாகவும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் சாப்டர்லேருந்து லாஸ்ட் இயர் வந்து ஆக்டிவிட்டி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து தான் லாஸ்ட் இயர் வந்துருக்கு 2 மார்க்ஸில். ஸோ நீங்கள் 2 மார்க்ஸ் பார்க்கும்போது செகண்ட் சாப்டர் 7th சாப்டர் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் பார்க்கறதுக்காக பார்த்துக்கோங்க. அண்ட் ஈஸியான சாப்டர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் 8th சாப்டர். அண்ட் அதர் சாப்டரும் நீங்கள் வந்து சும்மா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் 2 மார்க்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் மேபி உங்களுக்கு 5th சாப்டர் ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் 5th சாப்டரும் வந்து கவர் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். அண்ட் டோட்டலாக 2 மார்க்ஸில் வந்து நீங்கள் கம்பல்சரியாக பார்க்க வேண்டிய சாப்டர்ஸ் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு செகண்ட் சாப்டர் அண்ட் 7th சாப்டர்லேருந்து தான் மோஸ்ட்டாக வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் 8th சாப்டர் பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அதர் சாப்டரோட கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த சாப்டரை கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய சாப்டர் வந்து தேர்ட் சாப்டர் ஆர் 5th சாப்டர்.
ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை கவர் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 சாப்டர் கவர் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து 10 2 மார்க்ஸ் அண்ட் 10 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் வந்து அதர் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டண்ட் 2 மார்க்ஸ், ஸோ அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் 2 மார்க்ஸு ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட செக்ஷன் சி வந்து 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 42 வரையும் கவர் ஆகும். 42nd சம் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம். ஸோ டோட்டலாக வந்து 14 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு உங்களை 10 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 5 into 10 வந்து 50 மார்க்ஸ் வந்து இந்த செக்ஷன்லேயே கவர் ஆயிரும். ஸோ 5 மார்க்ஸ் பார்க்க முன்னாடி 5 மார்க்ஸோட சாப்டர் வெயிட்டேஜ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 மார்க் கேட்பாங்க. அண்ட் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்லேருந்து செகண்ட் சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 மார்க் கேட்பாங்க, 2 5 மார்க் கேட்பாங்க. அண்ட் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராலேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. அதே மாதிரி ஃபோர்த்து சாப்டர் ஜாமெட்ரிலேருந்து உங்களுக்கு 1 5 மார்க் கேட்பாங்க. அண்ட் ஃபிஃப்த்து சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. அண்ட் சிக்ஸ்த்து சாப்டர் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து உங்களுக்கு 1 5 மார்க் கேட்பாங்க. அண்ட் செவன்த்து சாப்டர் மென்சுரேஷன்லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. அண்ட் எயித்து சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இதுலேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. இது வந்து ப்ளூ பிரிண்ட் படி. ஆனால் மேபி உங்களுக்கு ஜாமெட்ரிலேருந்து 2 கொஸ்டின்ஸ் கவர் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு அதர் சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் வந்து 1 5 மார்க் ஆயிரும். ஆனால் அது எந்த சாப்டர்னு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ 5 மார்க்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், இது ஈஸியான சாப்டர். அதே மாதிரி எயித்து சாப்டர் உங்களுக்கு வந்து ஈஸியான சாப்டர். அதே மாதிரி ஃபோர்த்து சாப்டரில் வந்து உங்களுக்கு தியரம் இருக்கும். ஸோ ஆங்கிள் பைசெக்டார் தியரம், தேல்ஸ் தியரம், பித்தாகரஸ் தியரம், இந்த 3 தியரத்தில் ஒரு தியரம் வந்து ஜாமெட்ரியில் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 சாப்டர் வந்து நீங்கள் 5 மார்க்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் வந்துடும், எயித்துலேருந்து 2 5 மார்க் வந்துடும், ஜாமெட்ரிலேருந்து 1 5 மார்க் உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ டோட்டலாக வந்து 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 3 சாப்டர்ஸ்லேயே கவர் ஆயிரும். அண்ட் அதர் சாப்டர் நீங்கள் பார்க்கும்போது கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி நான் ஏன் 5 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன்னா, இது வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் 5.5ல் இருக்க லாஸ்ட் சம்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதெல்லாம் ரெகுலராக கேட்குற இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே 5th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய சாப்டர் வந்து செகண்ட் சாப்டர். ஸோ செகண்ட் சாப்டர்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்குன்னு பார்த்தா சம் ஆஃப் என் டேர்ம்ஸ், ஏபிஜிபின்னு கொடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்குற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே கம்பல்சரி ப்ராப்ளமும் இதில் உங்களுக்கு மோஸ்ட்டாக கவர் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அல்ஜிப்ராலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக மேட்ரிக்ஸ் ஒரு 5 மார்க்காக வரும், அது ஷியோராக உங்களுக்கு வரும். ஸோ எப்படினாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர் 8th சாப்டர் பார்க்குற மாதிரியே மேட்ரிக்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா பார்க்கணும். ஏன்னா மேட்ரிக்ஸ் வந்து எல்லாத்த விட ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அண்ட் அதர் 5 மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து ஸ்கொயர் ரூட் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் கேட்கலாம், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்கலாம். ஸோ எது வேணால் கேட்கலாம். ஆனால் அல்ஜிப்ராலேருந்து ஒரு 5 மார்க் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அது என்னன்னா மேட்ரிசஸ். ஸோ டோட்டலாக நீங்கள் 6 சாப்டர்ஸ் பார்த்தாலே 10 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர், 8th சாப்டர், ஸோ இது ரொம்ப ஈஸி, அதனால் இந்த சாப்டர் பார்க்க சொல்லியிருக்கேன். ஜாமெட்ரியில் வந்து தியரம் 3 தியரம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் சாப்டரில் மேட்ரிசஸ். ஸோ இதெல்லாம் வந்து 6 5 மார்க்ஸ் வந்து உங்கள் ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து கம்பல்சரியாக இருக்கும். இதெல்லாம் ஈஸியான 5 மார்க்ஸ். ஸோ யார் வேணால் இந்த 6 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதர் சாப்டர்லேருந்து இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செகண்ட் சாப்டர் 5th சாப்டர் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10 out of 10 5 மார்க் வந்து பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் பார்க்க வேண்டிய சாப்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், 8th சாப்டர். நான் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப ஈஸி அதர் சாப்டரோட கம்பேர் பண்ணும்போது, அதனால் இந்த 2 சாப்டரும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 4th சாப்டர். ஸோ 4th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு தியரத்துலேருந்து ஏதாவது ஒரு தியரம் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் 4th சாப்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சாப்டர். ஸோ தேர்ட் சாப்டர்லேருந்து கண்டிப்பாக மேட்ரிக்ஸ் கேட்பாங்க, ஸ்கொயர் ரூட் கேட்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து
தேர்ட் சாப்டர் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 2, 8th சாப்டர்லேருந்து 2, 4th சாப்டர்லேருந்து 1, தேர்ட் சாப்டர்லேருந்து 2. ஸோ 2, 4, 6, 7, 5 மார்க்ஸ் இதில் கவர் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 5th சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டரும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா கம்பல்சரி வந்து இதுலேருந்து கேட்குறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் பார்க்கணுன்னா அதர் சாப்டர்லேருந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஹேண்ட் இன் ஹேண்ட் உங்களுக்கு கம்பல்சரியும் தெரியணும், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும் உங்களுக்கு அட்டன் பண்ண தெரியணும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 out of 10 5 மார்க்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட செக்ஷன் 4 வந்து 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸ் உங்களோடது வந்து கொஸ்டின் நம்பர் 43 and 44 இருக்கும். ஸோ 43ல் வந்து எய்தர் A or B நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதேமாதிரி 44 வந்து எய்தர் A or B நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து 43லேருந்து ஒரு சம், 44லேருந்து ஒரு சம், ஸோ டோட்டலாக 2 சம் நீங்கள் 8 மார்க்ஸில் கவர் பண்ணணும். ஸோ 8 into 2 வந்து 16 மார்க்ஸ். ஸோ 8 மார்க்ஸ் ஒரு சாப்டர் வெயிட்டேஜ்னு பார்த்தா அதர் சாப்டர்லலாம் கிடையாது. ஒன்லி தேர்ட் சாப்டர் அண்ட் ஃபோர்த் சாப்டர். ஸோ ஜாமெண்ட்ரி அண்ட் கிராஃப். ஸோ கிராஃப் வந்து தேர்ட் சாப்டர், ஜாமெண்ட்ரி வந்து உங்களோட ஃபோர்த் சாப்டர். ஸோ கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கவர் ஆக போகுது. நீங்கள் பார்க்க வேண்டிய சாப்டர் வந்து தேர்ட் சாப்டர் அண்ட் ஃபோர்த் சாப்டர். ஸோ இதுலேயே நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் 1 மார்க்ஸில் தான் அண்ட் கம்பல்சரி ப்ராப்ளம் தான் லேகிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணுன்னா 1 மார்க்ஸ் புக் இன்சைட் பாருங்கள். அண்ட் கம்பல்சரி ப்ராப்ளமுக்கு 2 மார்க்ஸில் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கம்பல்சரி ப்ராப்ளமும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 95+ out of 100 வந்து பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.